அண்ணா, உங்க கூட பேசும்பொழுது, நீங்க எப்பவுமே ரிஜாய்ஸ் இன் யுவர் ஸ்பிரிட். ஆவியில நல்லா களிகூர்றத நான் நல்லா நெருங்கி உங்க கூட பழகும்பொழுது பார்த்துருக்கிறேன். நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, கோர். அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆழமான ஒரு அடிப்படை விஷயங்கள் இருக்குன்னு. உங்க வாழ்க்கையுடைய லைஃப் எத்திக்ஸ் என்னன்னா? உங்க வாழ்க்கையோட அறங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க இத்தன காலங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில, எப்படி நான் அதுக்குன்னு என்ன ஒரு ரூல்ஸ் மாரி என்ன ஒரு அறமா வச்சிருக்கீங்க? லைஃப் எத்திக்ஸ் என்ன? லைஃப் கோர் அத எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கண்ணா. முதல்ல ஸ்பிரிச்சுவல் சைடில் நான் சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா. நம்பர் ஒன்று வந்து நம்ம கடவுள் மேலே ஃபியர் இருக்கணும். கடவுள் பயம் நமக்கு ஜெனியூனாக இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். அதே மாதிரி ஜெபம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் முக்கியம். அதுதான் கருத்துக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது நம்பர் ஒன்று. நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பயப்படலைன்னா முட்டாள்னு சொல்றாரு நம்மளை. அச்சா அது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஆமா, ஒன்லி ஃபூல் கேன் சே தேர் இஸ் நோ காட். அச்சா அப்ப நீ கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சு கருத்தை கடவுளுங்க நம்மள தானே உனக்கு ஃபியரே உனக்கு வரும். அடிப்படையா சொல்றீங்க. ஆமா, நீ கடவுளே நம்பலைன்னா அப்புறம் உனக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னா உனக்கு கடவுள் எப்படி உங்களுக்கு பயம் வரும்? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வச்சுக்கிட்டு பயப்படாம இருக்காங்கல்ல. அது அடுத்த மேட்ரு. அச்சா, ஃபியர் ஆஃப் காட், கடவுள் வேத வாக்கியத்தை ரீட் பண்ணணும். என்ன சும்மா ஒரு 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 ரிச்சுவலாட்டி அப்படி இல்லை. அதை 2 வசனம் படித்தாலும் டேக் யூ டைம் எடுத்து அதை என்ன சொல்லியிருக்கு பார்த்து அதை மெடிடேட் பண்ணணும். ஒரு வேர்டா, ஒரு வருஷம், 2 வருஷம், ஒரு சாப்டர் டசன் மேலே. இது ரொம்ப முக்கியம். அது சில என்ன தெரியுமா, அது கடமை செஞ்சு தான் படிச்சு தான் வேலைக்கு போவேன், இல்லாட்டி இது பண்ணலாம். ஆமாம் ஆமாம், அது வேற. இப்போ புதுசாக ஒன்று காலண்டரில் ஒரு 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 வாக்குத்தத்தை செய்யணும்னு கொடுக்குறாங்க. அது ஆயிரம். எனக்கு அது நம்பிக்கை இல்லை. நீ நான் ஐயா கடவுள் வார்த்தை எவ்ரிடே இருக்கப்பா, அது உனக்கு சாகிற வரை உனக்கு இருக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை, வாரத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா. என்னது இது? கடவுள் வார்த்தையே எவ்ரிடே படிக்க சொல்லியிருக்கு, அது படி நடக்க சொல்லிருக்கு. அப்புறம் இன்னொரு வாக்குத்தத்தை வேண்டியிருக்கு. எனிவே அதை விடுங்க. ஸோ அது ஒன்றா கதை வாசிக்கும். ஸோ ஜபம் பண்றது எல்லாரும் ஜபம் பண்றதுனால சொல்றாங்க. நீங்க சொல்ற ஜபம் எப்படி? அவங்க நீ ஜபம் பண்றதா சொல்றியா? நீங்க உங்க இருதயத்துல நீ கடவுளை உணரணும். ப்ரே பண்ணும்போது சிலர் சத்தம் போட்டு 1/2 hour ப்ரே பண்ணுவாங்கன்னா, உங்க இருதயிலிருந்து ப்ரே பண்ணும்போது என்ன ஒரு ஈவன் 2 minutes பண்ணாலும் பரவாயில்ல, 1 minute பரவாயில்ல, உங்க இருதயத்துல இருந்து இருக்கா. அவர் உங்களுக்கு ரெயின் நிப்பாட்டுக்கு எலைஜா ப்ரே பண்ணாரு. எவ்வளவு நாள் ப்ரே பண்ணாரு? கருத்தா ஜெபம் பண்ணாரு. அவ்வளவுதான். ஸோ I'm not saying லாங் ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, பேசுங்க. ஆனா எஃபெக்ட் உங்க ஹார்ட்ல இருந்து வருதா? ஜெனியூனா அவர் ட்ரூவா நீ தேடுறியா? காலையிலயும் மாலையிலும் இந்த டைம் எல்லாம் சொல்றீங்க. அது ப்ரேயர் சொல்லுவாங்க, காலங்காலத்தில் ப்ரே பண்ணேன், ராத்திரி வச்சு ப்ரே பண்ண பயங்கர மகிமையாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அது என்னன்னா, சரி when you get up in the மார்னிங் எப்போ எழுந்திரிக்கிறியோ முதல் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் கடவுளை தேடு. அதுதான் முக்கியம். இப்போ ஒருத்தர் மிட் நைட் ஷிஃப்ட் முதலிடம் கொடு, அதுதான் முக்கியம். ஆமாம், ப்ரே பண்ணும்போது கடவுள். அப்போ சில நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க, 12 hour ஷிஃப்ட்டு. சில அப்போ காலையில் எந்திரிக்கவே மாட்டாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அவங்க ப்ரே பண்ணுவாங்க? நீ காலையில் 6 மணிக்கு ப்ரே பண்ணுற, இன்னொருத்தர் காலையில் 8 மணி தான் வேலை முடிச்சு வருவார். அவருக்கு என்ன ஆச்சு? அப்போ கடவுள் கேட்க மாட்டார் ப்ரேயரை. இந்த பாயிண்ட் முதல்ல எப்போ கண்ணை முழிக்கிறையோ கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கடவுளை முதல் தேடு. அதான் முக்கியம். ப்ரையாரிட்டி ஆண்டவர் கொடு. காலையில் ஐம்னா சேயிங் காலையில் ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அது ரிச்சுவல் ஆக்கிடக்கூடாது. நான் காலையில் பண்ண மகிமை இருக்கு, அது இருக்கலாம். நீ கடவுள்கிட்ட ஜெனியூனா தேடினா மகிமை பாரம்பரியமா ஆக்கிடக்கூடாது. ஆமா, அதே ஒரு பழக்கமா ஆக்கிடக்கூடாது. ஆமா, ஏன்னா அது முக்கியம். அந்த முக்கியமான இதை முட்டுருவாங்க. முதல்ல அவர் தேடுறங்களை விட்டுட்டு ஒரு காலங்காலத்துல ப்ரே பண்ணிட்டேன், கடமை முடிஞ்சு. அது அதுதான் ஒரு பிகம் ரிச்சுவல் ஆட்டி ஆயிருது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி அலசடி பண்றதுக்கு காரணம். ஆமா, ஸோ அது தேடணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கடவுள் பயம் எல்லாம். அதுக்கு 4வது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, கடவுள் வாசிக்கிற, நீ ப்ரேம் பண்ற, இந்த வார்த்தையை வச்சு என்ன செய்ய போறோம்? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எக்ஸாக்ட்லி. அது இல்லைன்னா சரி, கடவுள் வார்த்தை கீழ்ப்படின்னு வச்சுங்களேன், அப்சல்யூட்லி நோ யூஸ். எல்லாம் அறிவுல வசனங்கள் எல்லாம் இருக்கும், வாழ்க்கையில எந்த வசனமும் இருக்காது. ஆமா, ஏன்னா இப்ப அதுலதான் தெரியும் உங்களுக்கு. அதை கோவப்படக்கூடாது, அன்பா இருக்கணும். இப்போ ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லியிருக்கு, Ephesians 5:22 சொல்லியிருக்கு. கனிகள், அந்த கனி அது அது என்னன்னு தெரிஞ்சாதானே உங்களுக்கு தெரியும். லவ், பீஸ், ஜாய், கைண்ட்னஸ், மீக்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல், 9 இது போட்டிருக்கிறாரு. சரி, வேதத்தை படிச்சாதான் அப்படி இருக்குன்னு தெரியும். ஆமா, அப்ப லவ்னா என்னது? அப்ப நம்ம 1 Corinthians 13 லவ்னா என்னன்னு போட்டிருக்கு. அன்புனா என்னன்னு
பெரிய லிஸ்டே இருக்கு. ஆமா, அதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும் அது. அப்ப அதை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவார், ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அது மட்டும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியம் நம்ம ஒரு நாளைக்கு பாருங்க, நம்ம பேசுறது, செய்யற காரியங்கள், நினைக்கிறது 3 தான் ஒரு மனுஷன் செய்ய முடியும். மனுஷனா மனுஷியோ. சரி. அது கடவுளுக்கு உகந்த நல்லா இருக்குண்ணா. சிந்திக்கிறது, பேசுறது, செய்யறது. ஆமா. இந்த 3 தான் மனுஷனோட ஆமா. கண்ட்ரோல். இந்த 3 செய்யறது கடவுளுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடாது. கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிதா இருந்தா நம்ம லைஃப் ரொம்ப பீஸா சந்தோஷமா இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்னே நமக்கு என்னன்னே தெரியாது. இல்லப்பா, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ங்கிறாங்களே. ஸ்ட்ரெஸ் தலைவலிக்குது. அது எனக்கு தலைவலி வந்ததில்ல, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஸோ நீங்க கடவுளுக்கு பயந்து நடந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வார்த்தை கீழ்ப்படி நடந்தீங்கன்னா, நான் என்ன செய்ய, நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலாம் நான். ஏன்னா எங்க அம்மா அப்பா இருந்துச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், ஒரு 1 மந்த் சஃபர் பண்ணேன். அது நார்மல். உங்க லவ்டு ஒன்ஸுக்கு ஏதாவது இருக்கு, சோமில் ஏதாவது ஹெல்த்ல ஏதாவது டிசீஸ் இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது எல்லாம் ஹியூமனோட இதுதான். கொஞ்ச நாளைக்கு நம்ம மனசு கொஞ்சம் வேதனையில இருப்போம். ஆனா லைஃப்லயே இதுக்கத்தாலும் ஸ்ட்ரெஸ், இதுக்கு இப்போ தலைவலிக்குது, ஒரு தலைவலி சொல்லிட்டு மருந்து மாத்திரையை போட்டுக்கிட்டு, ஏன்னா அவங்க மூஞ்சியை பார்த்தாலே கொஞ்சம் கருகிறது மூஞ்சில பட்டு 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 வெடிச்சிடலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. சிலர் மூஞ்சியை பார்த்தால ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாதிரி இருப்பாங்க. தேவையில்லை அது. ஸ்ட்ரெஸ் பண்ணியும் ஒரி பண்ணியும் நம்மளாம் ஒன்றத்தையும் மாற்றக்கூட முடியாது. கவலைப்பட்டு என்ன மாற்ற முடியும்? ஆமா. அப்படி இருக்கும்போது எதுக்கு பண்றான்னு தெரியல. எனக்கு எங்க சொல்லுங்க, நான் வாங்கப்பா ராத்திரி கவலைப்படுவோம், சரி பண்ண முடியும், நான் உங்க கூட உட்காந்து கவலையா உட்காந்துருக்கேன். அது நடக்காது. அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இந்த லைஃப் ரொம்ப சிம்பிள் சந்திரா. நம்ம கடவுள் வார்த்தை தெரிஞ்சிட்டோம். ஏன்னா சொல்லிக் கொடுப்பா, அப்ப தப்பு பண்ண சொல்லி, டேய் இங்க பாரு, வார்த்தையை நமக்கு ரிமைண்ட் பண்ணுவார். இப்படி கோவப்படுற, பொறாமப்படுற, ஏன்னா நீங்க காசி பண்ற, தப்பு பண்றச்சுல நீ அன்பா இல்லை, அப்புறம் ஒன்னொன்னுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பாரு. அவன் தாட்டு சரியில்லைன்னு சொல்லிக் கொடுப்பாரு ஆண்டவர். அப்போ டக்குன்னு உடனே பாருங்க, பர்சன் முழுக்க இருக்காரு. நீங்க சொல்லுவீங்க பரிசுத்தாவினர் முன்னுக்கும் உணர்த்துவாரு, அதுக்கு பிறகு உணர்த்துவாரு. ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருவாரு. அது மடத்தனமா தப்பு பண்ணிட்டா கூட இப்போ நினைச்சுக்கணும், அந்த செஞ்சது தப்புன்னு உடனே மேக் இட் ரைட் பண்ணி விடுறீங்க. சப்போஸ் இப்போ சின்ன அகேன்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை மனைவிக்கு பண்ணால் அது உடனே இப்போ சரி பண்ண வச்சிருவாரு, மன்னிப்பு கேட்டோ பண்ணி வச்சிருவாரு. அப்போ அது 2 காரியம் செஞ்சுட்டே இருப்பார் சார், நம்ம எல்லாருக்குமே செய்வார். இதை நீங்க ரொம்ப அடிப்படையா நிறைய அது என்னன்னா, அப்படி இருக்கும்போது உங்க லைஃப்ல ஒரு சோ மச் பீஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம கவலைப்பட்டு நம்ம ஒன்றுத்துமே சாதிக்க முடியாது. இது கலவை தெரிஞ்ச கீழ்ப்படி நடந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அற்புதமா நடக்கும், நல்லா தூங்க முடியும். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப லகுவா இருக்குது, ஆனா அத மாதிரி நடக்கிறதுக்கு பல வார்த்தை சொல்லி இருக்கு. நம்ம கீழ்ப்படியா தான் பிரச்சனை நமக்கு. ஏன்னா அதை நம்புறது இல்லை, நம்ம பிரச்சனை அதான். அது நம்பனா கீழ்ப்படிவாங்க. ஆமா, இது இப்ப விசுவாசிச்சனா நீ பண்ணுவ, நீ அது. ஏன்னா பாருங்களேன், இப்ப கடவுள் வார்த்தையில இப்படி போட்டிருக்கு, எல்லாம் ஓரி பண்றதுல இருந்து கோவப்படுறதுல இருந்து எல்லாத்துக்கும் போட்டிருக்காரு. கோச்சாரம் பண்ண எல்லாத்துக்குமே ஆண்டவர் வார்த்தை இருக்கு. நீ படிக்கிற, அதை விசுவாசிச்சேன்னா அதைப்படி நடக்கணும், அவ்வளவுதானே. செய்ய இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் அப்படித்தான் இருப்பா, பீஸ் இல்லாம. நிறைய பேர் தூங்க முடியாது சிலருக்கு ராத்திரிலாம். ஆமா, நைட்ல தூக்கம் வரல. ஆமா, எனக்கு படுத்த 2 நிமிஷம் தூங்கிடுவேன் நான். ஏன்னா அதுக்கு இது தமக்கு பிரியமானவர்கள் நித்திரை அளிக்கிறார். அது என் ஒய்ஃப் மனுஷன் படுத்த 1 மினிட்ல தூங்குறீங்க அப்படின்னு. ஏன் அது உண்மைதான். அது எனக்கு இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம பிரச்சனை எவ்வளவு பெரிய நம்ம கையில கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம உணர்வதில்லை. உணர்ந்தோம்னா அப்ப எதை பத்தி ஒரி பண்ண வேணாம், ஃபியர் பண்ண வேணாம், நிம்மதியா பீஸா எல்லார்ட்டையும் கைண்டா பேசலாம். தெரிஞ்சிடும் இல்லையா? அது அனுபவிச்சா தான் தெரியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் எல்லாம் கிடையாது. லைஃப் இஸ் சோ சிம்பிள். ஆமா, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. வார்த்தை கீழ்ப்படுது போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கி, ஐயோ கடவுளே. சிலர் போனோம், சில ஸ்ட்ரெஸ்ல இருக்க, ஒரியில இருப்பாங்க. சொல்ல நான் ஏன்னா கேட்பேன், நீ ஒரி பண்ணி என்ன போகுது, நீ எதுவும் செய்ய போறியா? அது ஒரி பண்ண அவசியம் இல்லை, கடவுளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மேத்யூ 6ல சொல்லியிருக்கிறாரு, 6:33. அப்புறம் ஏன் ஒரி பண்ற? அப்ப நீ கடவுள் நம்பலன்னு தானே அர்த்தம். நீ கடவுள் கீழ்ப்படினா என்ன அர்த்தம்? கடவுள் வார்த்தையை நீ விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். விசுவாசினா கடவுள் வார்த்தை எனக்கு ஃபெயில் ஆகுமா? நேற்றும் இன்றும் என்று மாறாதுன்னு சொல்றோம். பாட்டு வேற பாடுறோம், நேற்றும் இன்று என்று மாற ரசிகர் பாட்டு பாடுறோம். ஆனா நீ செய்யறதெல்லாம் மறந்துடுற, மன்னிச்சு இது மாதிரி கடவுள் அப்புறம் பிளேம் பண்றது. ஏன் கடவுள் கைவிட்டாரு? கடவுள் நம்ம கைவிட்டோம், அவர் வார்த்தையை நம்ம கைவிட்டோம். அதான் பிரச்சனை. ஆனா இப்ப உங்க மூலமா பேசுறப்ப இந்த வாழ்க்கையோட அந்த லைஃப் கோர், வாழ்க்கையோட அந்த அடிப்படை விஷயங்களை ரொம்ப தெளிவா நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க. கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் ஆசீர்வாதமும் கேட்கிற அத்தனை பேர் மேலும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக.